ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டாப் 5 கொத்தனார் காமெடி பார்க்க போறோம். பாத்திரலாமா? மேஸ்திரி கீழே செப்டி டேங்க்ல வேலை முடிஞ்சா? செப்டி டேங்கா? யோ இது நல்ல தண்ணி தொட்டியா? செப்டி டேங்க் மாடியில இருக்கியா? என்ன மேஸ்திரி மேல கட்ட வேண்டியது கீழே கட்டி வச்சிருக்க, கீழே கட்ட வேண்டியது மேல கட்டி வச்சிருக்க. உனக்கு எவன் பிளான் போட்டு கொடுத்தா? யோ நீ இன்ஜினியர் ஒருத்தர் கூட்டு வந்தல, அவன் தான் பிளான் போட்டு கொடுத்தான். அவன் என்ன இன்ஜினியராயா? பலாப்பழம் வைக்கிறேன். அவன்கிட்ட போய் பிளான கொடுத்தா இப்படிதான் போட்டு கொடுப்பேன். யோ மேஸ்திரி மாடிக்கு போறதுக்கு படிக்கட்டே காணோம், படிக்கட்டு எங்கேயா கட்டி வச்சிருக்க? யோ படிக்கட்டுலாம் பிளான்லே இல்ல, அந்த ஏணி படி தான் இருக்கு. அதை தூக்கி போட்டு மேல ஏறும். அண்ணாச்சி நேத்து உள்ள 4 சுவிட்ச் போர்டு மாட்டி சுவிட்ச் போர்டே காணோம். சுவிட்ச் போடா, சுவிட்ச் போடலாம் செவர பூசும் போதே சேர்த்து பூசியாச்சு. யோ நேத்து நைட்டு வேலை முடிய லேட் ஆச்சு, நீ மாமா வேற உள்ளதான் படுத்து கிடந்தாரு. படுத்து கிடந்தாரா? தளம் போட்டாச்சு. நீங்க தளம் போடலடா, என் வீட்டுல சமாதி கட்டி என் வீட சுடுகாடாவே மாத்திட்டீங்களா? என்னடா பாண்டி, பொம்பளை ஆளுக்கு மட்டும் குறைய அள்ளி விடுவோம், எனக்கு மட்டும் நிறைய நேரம் அள்ளி விடுறா. பொம்பளையாளு 450 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க, நீ 750 ரூபா வாங்குறல. நீ வேணா 450 ரூபா வாங்கிக்கிறேன்னு சொல்லி உனக்கு கம்மி அள்ளி விடுறேன். என்னப்பா தம்பி வேலைக்கு யாரையுமே ஆளக்கானா? எங்களெல்லாம் பார்த்து ஆளா தெரியலையா? நாங்க என்ன மாடா மேஞ்சிட்டா இருக்கோம்? நாங்களே வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், கொத்தனார் எங்கடா? ஏன் இவரை பார்த்தா சேவுச்சர் போடுற மாதிரியா இருக்காரு? இவர் தான் கொத்தனாரு. A few moments later. தம்பி சாப்பிடறதுக்கு சில்லியும் பொரோட்டா வாங்கிட்டு வரியா? யோ நான் ஒண்ணு உனக்கு எடுபடி கிடையாது சரியா? நானே கொத்தனார் வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீ சல்லி அள்ளி போடு, மண் அள்ளி போடு, செங்கல் அள்ளி போடு, அந்த வேலையை சொல்லி நான் செய்யறேன். அதை விட்டு பொரோட்டா வாங்கிட்டு வா, சில்லி வாங்கிட்டு வா, அதெல்லாம் உன் பொண்டாட்டி வாங்கிட்டு சொல்லு. அட உக்கால ஒளியா, நீங்க 2 பேரும் மதியம் சாப்பிடறதுக்கு பழைய சோறும் பச்சை மிளகாய் தான் வச்சிருக்கீங்க. சரி பாவம் பார்த்து சில்லியும் பொரோட்டா வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா நீ என் பொண்டாட்டியை வாங்கிட்டு வர சொல்ற. கொத்தனார நான் துவாயில கல் உடைச்சி காசாக்குனதுக்குள்ள நீங்க இங்க கரையாக்குறீங்களா? ஏடா மணல்ல வீடு எடுத்தோன்னா இப்படி எம்சான்ல கட்டி வச்சிருக்க, இடிஞ்சு இருந்தா யாரா பாக்குறது? ஏடா கோமிட்டி இதான் நீ சைட்டை பாக்குற லட்சணமா? ஏய் மொட்டை, எம்சாண்ட புள்ள அழுட்டு போயிட்டு ஒழுங்கா எனக்கு மணலை கொண்டு வந்து வீடு கட்டுற. மணல் அள்ளி கொண்டு வந்து வீடு கட்டினா நீ போச்சோட உள்ள போவ. மணல் அள்ளி வீடு கட்டினா மண் வளம் பாதிக்கும், மண் வளம் பாதிச்சா மரங்கள் பாதிக்கும், மரங்கள் பாதிச்சா மழை வராது, மழை வரலன்னா நீ நானும் பசி பட்டில சாக வேண்டியது. ஏண்டா மொட்டை, இந்த எம்சாண்டும் செங்கலும் என்ன செவ்வாகரத்துல இருந்தா வந்துச்சு? ஏண்டா எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அங்க 4 மலையை காட்டினேன், ஆனா இப்ப அங்க 1 மலை தான் இருக்கு. அந்த 3 மலையை சுரண்டி இப்படி எம்சாண்ட் ஆகிட்டீங்க. அது உனக்கு இயற்கை அளிக்க மாதிரி தெரியலையா? அப்படி சொல்லுங்களேன். மண்ணிலையும் மரம் வளரும், மலையிலயும் மரம் வளரும். மண்ணில் நான் தண்டனை, மலையை கொண்டா தண்டனை கிடையாது. ஏன்? மண்ணு சிறுசா இருக்கு, மலை பெருசா இருக்கு. மண்ணை விட மலை பெருசா இருக்கிறது மலையோட தப்பா? ஆனா மலையை விட மணல் தான் அதிகமா இருக்கு, அதாலனா என்ன தப்பு? தெரியும் அளவைய கொள்ளடா வேமா போட்டு இருக்கேன், சிண்ட கொஞ்சம் போட்டுக்கவா. போட்டுக்கோ நிறையாவே போட்டுக்கோடா. ஏ மச்சி கலவை கரெக்டா காம்பாரு. தம்பி மேஸ்திரி அளக்கணும், நீங்களா இல்ல கலவை போட்டுருக்கீங்க? நாங்க கலம் டயனை போட்டுட்டு இருக்கோம், நாங்களும் கலவை தானே போட்டுட்டு இருக்கோம். நீ கலவையை போடு இல்ல கலம் டாய கூட போடு, சிமெண்ட கரெக்டா போடு. போயா தப்பா, எனக்கு எல்லாம் கரெக்டா போட தெரியும். ஓடுறா. என்ன மேஸ்திரி இவ்வளவு லேட்டு? சித்தால உடம்பு சரியில்லை, அதான் வீட்டுல போய் பாத்துருந்தேன். சட்டுப்பட்டு வேலையை ஆரம்பிக்கும். டீ டைம் வந்துருச்சு, 2 டீ வாங்கிட்டாங்க போங்க. டேய் சாரத்தை நல்லா கட்டுறா. மேஸ்திரி தாலியை மட்டும்தான் லூசா கட்டுவேன், மத்ததெல்லாம் டைட்டா கட்டுவேன். சொல்லுங்கண்ணே. மேஸ்திரி எனக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். எதுக்குமா? நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறேன் மேஸ்திரி. போயிட்டு வா கண்ணு, 1 நாள் என்ன 2 நாள் கூட லீவ் போட்டுக்கோ, சந்தோஷமா போய் படத்தை பார்த்துட்டு வா. சரிங்க மேஸ்திரி.
மேஸ்திரி எங்க பாட்டி செத்து போச்சு மேஸ்திரி, எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் மேஸ்திரி. பாட்டி தானே செத்து போச்சு, நீ செத்து போனியா? நீ நல்லா தானே இருக்க, வேலையை பாடுறா. மேஸ்திரி அங்க நிறைய வேலை இருக்கு மேஸ்திரி. நீ நிறைய வேலை இருக்கு தம்பி, நீ இங்க வேலையை முடிச்சுட்டு அங்க போலாம். மேஸ்திரி எனக்கு சம்பளத்துல ஒரு 100 ரூபாய் ஏத்தி கொடுங்க மேஸ்திரி. நானே உனக்கு சம்பளம் ஏத்தலாம் தான் இருந்தேன், நீயே வாய திறந்து கேட்ட. 100 என்னம்மா 200 வாங்கிக்க. அடேங்கப்பா. என்னடா மேஸ்திரி எனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுங்க மேஸ்திரி. உன்னை கொன்னு குழிக்குள்ள இறக்கணே தவிர உனக்கு சம்பளத்தை தர மாட்டேன். உன்னை எப்படா வேலையை விட்டு காலி பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு சம்பளத்தை வர ஏத்தணுமா?